நம்ம சேர்ந்து வாழ்கிறனாலையும் வந்து வாழ மாட்டேன்றாங்க, குழந்தையும் காமிக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலி இப்போ நான் 40+ நான் அடுத்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஆல்ரெடி மேரேஜ் வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. 40 வயசு பிள்ளைன்னு நம்ம குழந்தைய பார்த்து சேர்ந்து வாழணுன்ற நம்ம என்ன எடுத்தாலையும் பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களை எப்படி ஏமாற்றி காசு வாங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறத ஒழிய, ஃபேமிலியில் நம்ம குழந்தைய எப்படி 2 பேர் சேர்ந்து வாழணும், அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் குழந்தைய வந்து ஒரு சொசைட்டிவே ஒரு ஸ்ட்ராங்காக போய் ஃபேஸ் பண்ண முடியும். அம்மா கிட்ட தனியாக இருக்கிறேன், இல்லை அப்பா கிட்ட தனியாக இருக்கிறேன், ரெண்டையுமே நான் ஏற்றுக்க முடியாது. அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சிறப்பாக சமுதாயத்தில் வளர முடியும். இந்த ஃபேமிலி பிரச்சனைனால பெரும்பாலும் அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த கோர்ட்டு மற்ற எல்லா விஷயங்களும் பப்ளிக்குமே அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அப்பாவுக்கு இப்போ நான் என் குழந்தைய பார்த்து 2, 3.5 வயசு ஆயிடுச்சு. கோர்ட் மூலியமா ஒரே ஒரு நாள் தான் நான் பார்த்தேன். 10 நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை சார் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும்? சார் பிரச்சனைன்றது வந்து அவங்க வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கூட தான் நான் இருக்கணும். மொத்த சேலரி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். எங்கள் அம்மா வந்து வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு. ஃபேமிலி சுச்சுவேஷன் மொத்தமே நான் தான் ஃபஸ்ட்டு படித்து வேலைக்கே வரேன். இப்போ அவங்க எங்களுக்கு வீடு கூட இன்னும் கட்டி முடிக்கல. இப்படி இருக்கும்போது நான் இப்போ கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிட்டு எல்லா சம்பாதிக்கிற பணத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டோம்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாதாம். அவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களோட முழு கவனம் என்ன, பணம். ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு கொடுத்துட்டு மாதத்துக்கு ரூ. 100 தரேன், அதுதான் உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கணுன்றாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டாண்ட் வேறு, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ஸ்டாண்ட் வேறு. நம்ம பேரண்ட்ஸை பார்க்கவே விட மாட்டாங்க சார். தனியாக தான் வீடு எடுத்து வச்சுருந்தோம். அவங்க அப்பா அம்மா கூட மணிக்கணக்கு அவங்க பேசலாம். அம்மா உடம்பு சரியில்லைனா போய் பார்க்க விட முடியாது. அவங்களுக்கு தேவையான இப்போ கொரோனா டைமில் மேரேஜ் ஆச்சு. அந்த டைமில் ஒரு ரூ. 200 நான் கொடுத்துட்டு வந்து ரூ. 200 கொடுக்கறதுக்கு கூட அவங்க வெளில. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த சர்வைவலுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்களுடைய பிடிவாதத்தினால மொத்த ஃபேமிலியுமே அப்படியே நிற்கிது. என்னால் ஒழுங்காக போய் வேலைக்கு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு வரும்போது மனநிலை பயங்கரமாக பாதிக்கும். போய் ஒய்ஃபை பார்க்குறோம், நம்ம குழந்தைய பார்க்க முடியலையேன்ற சுச்சுவேஷனில் நிறைய மனநிலை பாதிக்க பார்க்கும். குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னாலும் கூட்டிகிட்டு வரதில்ல. ஒரே ஒரு நாள் நான் பார்த்ததோடு சரி. மொத்தம் 4 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் என் குழந்தைய பார்த்துருக்கேன். அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும்தான். சொந்த பையனை அங்கிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அவங்க பாட்டி. அப்படி சொல்லி கூப்பிடும்போது நம்மளுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப கஷ்டமா. அப்பா இவங்க தான் அப்பான்னு அவங்க சொல்லிக் கொடுக்கல. 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அம்மா கண் கூட இருந்ததுனால கண்ணை காமிச்ச உடனே பையன் கிளம்பி போயிட்டான். அந்த பொருளுக்கு திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போன திங்ஸ் வாங்குற வரைக்கும் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் போட்டுவிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் கொடுத்த உடனே வாங்கின உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் என் 4 வருஷத்தில் என் குழந்தைக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவே. இப்படி இருக்கும்போது இப்போ பெருசானாலையும் நம்மளை பற்றி அப்பா சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்க்க போகிறாங்க, அவங்களுக்கு பண தேவைக்காக. இப்போ அந்த குழந்தையினுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எல்லா சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவாக நான் செய்ய தயாராக தான் இருக்கேன். ஆனால் இவங்க இப்போ நான் கோர்ட்டோ மற்ற இதோ நான் நேரடியாக போனாலையும் ஆள் வச்சு அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ஒரு சில இதில். என் குழந்தைய பார்க்க அவங்க வீட்டுக்கு அப்பா ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறேன்னா அப்படி ஒரு பயமாக இருக்கிற சூழ்நிலையும் நான் அங்கே போய் இருக்க முடியாது. போய் குழந்தைய நேரடியாக அங்கே பார்க்க முடியாது. லீகலாகவும் பார்க்கறதுக்கு முடியல. அப்போ வந்து அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய பிரேக்கேஜ் ஆகுது. நம்ம என்ன தான் கொட்டி கொட்டி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு தேவையான பாசத்தையும், அதாவது டேப் அந்த பேக் பேட் அந்த அதாவது ஒரு முதுகில் தட்டி கொடுத்து நீ சூப்பரா என் பையன் வந்துடுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம இருந்து கொடுத்தோம்னா அந்த பையன் நல்லா சிறப்பாக வளருவான். அந்த சமுதாயம் சிறப்பானது. ஆனால் நாம் அப்பா சண்டை போடுறாங்க, அம்மா சண்டை போடுறாங்க, இந்த மாதிரியே இருந்தோம்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்படும். உடல் அளவுலையும் மனதளவுலையும். எல்லா பெண்களும் வந்து நல்லவங்கன்னு 100% சொல்ல முடியாது. அவங்க சுயநலத்துக்காக இப்போ என்ன குழந்தைய வச்சுக்கிட்டா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த குழந்தைய வச்சு தான் கேம் ஆடுறாங்க. 90% பெண்கள் இந்த குழந்தைய வச்சு தான் கேம் ஆடுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு தெரியாது, பெத்த அம்மாவே அந்த ஒரு குழந்தைய வந்து கொண்டு பிடிச்சி. ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா இதே மாதிரி தான் போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு அவங்க அப்பா என் குழந்தைய பார்க்கணுன்னு போய் கேட்டார். கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. அந்த அம்மா நினச்சிருந்தா உங்கள் அப்பாவை தானே போய் பார்க்குறேன்னு பார்க்க விட்ருக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, அது இத்தனைக்கும் சிஓ, அது அவ்வளோ படிச்சிருக்குது. படிக்காத பெண்கள் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி அப்பாவை பார்க்க விட்ருக்குங்க. இந்த படித்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா,